யாரோரும் எதையோ சொல்றாங்கன்னு சொல்லி போட்டு கண்டதை படிச்சுட்டு கடவுள்னா யாருன்னே தெரியல, நம்ம கோபம் வேகமோ என்னென்னமோ சிக்கிக்கிட்டு என்ன பண்றோம், இந்த கடவுளை பத்தி அவர் மேலேயே பல நேரம் நம்ம கோபம் தோணுது. சாமி ஏன் தான் இப்படி பண்ணுது, சாமிக்கெல்லாம் அறிவு இருக்காயா, சாமிக்கெல்லாம் கருணை இருக்காயா அப்படின்னு கண்டது நமக்குள்ள தடுமா இருக்கிறோம். அவனுடைய கணக்கு நம்ம அறிவுக்கு எவ்வளவு படிச்சாலும் எட்டாது, அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு எட்டணும், அவன் எது செய்தாலும் அதில் ஒரு கருணை இருக்கும், அவ்வளவுதான். நம்ம அறிவுக்கு முடியுது, முடிஞ்சா அதை புடிச்சு பார்ப்போம், எட்டுதான்னு பார்ப்போம். எட்டுலையா சாமி உன் கருணை எனக்கு இன்னும் எட்ட மாட்டேங்குது சாமி, கையெடுத்து கும்பிட்டு நின்று தப்பே இல்லை, எனக்கு இது ஏன்னு தெரியலீங்க ஏன்னு தெரியலீங்க அப்படின்னு நம்ம போட்டு நின்னா ஒருபோதும் புலப்படக்கூடியது அல்ல. அந்த கெப்பாசிட்டி நம்மகிட்ட இல்லை. அந்த கருணைய விளங்கி கொள்ளக்கூடிய தகுதி நம்ம இடத்துல வேணும், அறிவை வளர்த்திருக்கணும், அந்த நேசத்தை வளர்த்திருக்கணும். அந்த நேசம் நம்மகிட்ட இல்லாம அந்த கருணையை உள்வாங்கிக் கொள்ள இயலாது. இதுதான் நமக்கான லட்சணம்.